இன்னைக்கு நம்ம fulka and vegetable kurma ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். fulka பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். உப்பு, எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா சாஃப்ட்டா நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாவும் இல்லாம அதே மாதிரி கையில ஒட்டற மாதிரியும் இல்லாம கரெக்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ மேல காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிரலாம். அடுத்து நம்ம குருமா பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 3 முந்திரி, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துர்க்கேன். இத அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், 4-5 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி கேஸ்கட் வச்சிடலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாவு நல்லா ஊறி இருக்கு. நம்ம இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை தேய்ச்சிக்கலாம். fulka பண்ணுறதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக மாவு யூஸ் பண்ணிக்கோங்க தேய்க்கிறதுக்கு. பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டோம். தேய்ச்சிட்டு எக்ஸஸ் மாவை எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல வச்சிடலாம். ஒரு பக்கம் ஒரு 7-8 செகண்ட் இருக்கட்டும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் ஒரு 7-8 செகண்ட் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு இந்த மாதிரி கார்னரில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம இதை டைரெக்டாக எடுத்து அடுப்பில் வைக்கணும். அடுப்பு வந்து ஹையில் இருக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், அடுத்து கல்லுலேயே நான் எப்படி ஃபுல்கா பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரும்போது நம்ம கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா சப்பாத்தி நல்லா உப்பி வந்துடும். கல் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி உப்பி வரும். பாருங்கள், ஃபுல்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம காயாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி ஃபுல்கா பண்ணுறதுனால சப்பாத்தி காயவே காயாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், நம்மளோட ஃபுல்கா அண்ட் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.